Hi everyone, welcome back to my YouTube channel Books, Papers, Coffee, and I am Saranya. So today I'll be sharing my March reading wrap up with you all, where I'll be telling what are the books I read and my reviews on each book that I've read. So இதுதான் இந்த வீடியோவில் மார்ச் வந்து நான் மொத்தம் 8 புக்கு படித்தேன். 4 ஃபிசிக்கல் காப்பீஸ், 4 கிண்டல் காப்பீஸ். நாளைக்கு ஐ நோ ஆஃப் லைட் வந்து நான் கிண்டில் இந்த வருஷத்தில் மொத்தம் நான் வந்து கிண்டலில் மட்டுமே 10 புக்கு படிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் காப்பீஸ் வந்து 11 தான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஐ எம் சச் அ கம்ஃபர்டபுள் ஹாப்பி கிண்டில் ரீடர், mainly because I can read anywhere anytime. In fact, I'm planning to put another video related to Kindle recommendation. I want to start a Kindle series on my YouTube. ஏன்னா நிறைய பேர் வந்து Kindle ரிலேட்டடாக அப்பப்போ கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறதுனால I thought maybe curating a playlist for all the Kindle related things would be very helpful. Anyway, ஸோ 8 புக்ஸ் படித்தேன்னா மொத்தம் எத்தனை பேஜஸ்னா 1186 அண்ட் ஐ ஹவ் ரெட் ஒன்லி ஃபார் 17 days இந்த மந்த். 4 புக்கு நான் வாங்கியிருக்கேன். ரிமெம்பர் த கேர்ள் ஹூ செட் இன் த பிகினிங் ஆஃப் த இயர் இந்த வருஷம் நான் ரொம்ப புக்கே வாங்க மாட்டேன் அப்படின்னு. எஸ், பட் நான் வாங்குறது எல்லாமே வந்து புக். நான் வந்து ஃபிசிக்கல் புக்காக ரொம்ப வாங்குறது இல்லை. ஏன்னா ஃபிசிக்கல் புக்குக்கு தான் நமக்கு இடம் இல்லை, புக்குக்கு நமக்கு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லூப்போவில் நான் என்னோடய ரெசல்யூஷனில் கண்டுபிடிச்சி நான் அந்த லூப்போவில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். எனிவே, ஸோ நான் வாங்கின 4 புக்கில் ஒன்று வந்து ஃபிசிக்கல் காப்பி, மீதி 3மே வந்து கிண்டல் தான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெத்தவன் பை இமயம். இந்த புக்கை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, லாஸ்ட் மந்த் I was consistent in my YouTube, like I posted one video every week, but நிறைய நான் போடணும்னு நினச்ச விஷயத்தெல்லாம் என்னால் யூடியூப்பில் போடவே முடியல. ஆஸ் இன் பிளானிங் ரிலேட்டடாகவே நிறைய போன மாதிரி ஐ ஃபெல்ட். லைக் ஏப்ரல் பிளான் வித் மீ, அதுக்கப்புறம் குவார்டர்லி பிளானிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன். யூஸ்வலி நான் மந்த்லி பிளானிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதே இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் சம்மன் ஹூ சிட் அண்ட் ஷேர் மை பர்சனல் கோல்ஸ். மந்த்லி பிளான் வித் மீ வந்து எப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா, நானும் என்னோடய கோல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நான் இந்தந்த கோல் செட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் கொஞ்சம் இந்த பர்சனல் இதெல்லாம் சொன்னால் தான் இட் பி இன்ட்ரெஸ்டிங். எதுவுமே சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் ப்ராம்ப்டே சொல்லிட்டு இருந்தால் போர் அடிக்கும். பிகாஸ் ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் பிளான் வித் மீ வீடியோஸ். ஸோ எனக்கு வந்து அவங்களோட கோல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பண்ணுற பிளான் வித் மீ சீரீஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ பட் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் டூயிங் தட். ஸோ அதனால் நான் ஜென்ரலாக ப்ராம்ப்ஸ் வச்சு பண்ணுறதுனால எனக்கு மந்த்லி அதை பண்ணுறதுல விருப்பமே இல்லை. யாராவது என்கிட்ட மந்த்லி பிளான் வித் கேட்டால் கூட நான் ஆல்ரெடி பண்ண வீடியோ தான் நான் ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புவேனே. இந்த மார்ச் ஏப்ரல் நான் ஏன் பண்ணேன்னா, நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால ஐ டிட் இட். பட் வில் ஐ டூ இட் எவ்ரி மந்த்? நோ, பிகாஸ் நான் சேம் ப்ராம்ப்ஸே சொல்லி சேம் எக்ஸ்ப்ளனேஷனே ஒரு வீடியோலையும் கொடுக்கறதுக்கு ஐ திங்க் if you want to do a monthly reflection and planning, it's better you go back and watch the old videos, or else write down the prompts. நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுற ப்ராம்ப்ஸ் இங்கே எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தே பண்ணிக்கலாம். I don't think it makes sense without me sharing any of the personal information and just telling career goalsனால் இது, personal goalsனால் இது அப்படின்னு சொல்கிறது வந்து I don't think it makes a lot of sense anyway. ஸோ செகண்ட் புக் வந்து என்னதுன்னா, திங்ஸ் மை சன் நீட் டு நோ அபவுட் த வேர்ல்ட். இது வந்து ஃப்ரெட்ரிக் பேக்மேன் எழுதுனது. ஸோ நீங்கள் வந்து பாஸ்ட் 3 மாதமாக என்னோடய ரீடிங் ரேப்அப்லாம் பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு தெரியும். ஐ எம் ரீடிங் ஒன் ஃப்ரெட்ரிக் பேக்மேன் புக் எவ்ரி மந்த் டில் ஜூன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு ஒரு ஆத்தர், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த மந்த்துக்கு ஐ எம் பிளானிங் டு கோ வித் ஜெயகாந்தன். பட் நான் இப்போதைக்கு எதுவும் I don't want to decide இப்போவே. ஃபஸ்ட்டு 6 months வந்து ஃப்ரெட்ரிக் பேக்மேன். ஸோ ஜானில் ஐ ரெட் ஒன் புக். ஜானில் நான் படித்தது வந்து த ஆன்சர் இஸ் நோ அப்படிங்கிற ஒரு புக்கு. ஃபெப்ரவரியில் ஐ ரெட் பிரிட் மேரி வாஸ் ஹியர். மார்ச்சில் ஐ ரெட் த டீல் ஆஃப் அ லைஃப் டைம் விச் ஐல் பி டிஸ்கஸிங் ஹியர். ஸோ 3 months முடிஞ்சிருச்சு. ஏப்ரலுக்கு வந்து நான் இந்த புக் படிக்க போகிறேன், திங்ஸ் மை சன் நீட் டு நோ அபவுட் த வேர்ல்ட். மேக்கும் நான் ஆல்ரெடி புக் பிக் பண்ணி வச்சுட்டேன், மை கிராண்ட் மதர் சென்ஸ் ஹர் ரிகார்ட்ஸ் அண்ட் அப்பாலஜிஸ். ஆக்சுவலி இந்த புக்கு நான் ஃபெப்ரவரியிலே ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஃபார் சம் ரீசன் எனக்கு பிரிட் மேரி படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் பிரிட் மேரியை ஃபெப்ரவரி ரீடாக எடுத்துகிட்டு இந்த புக்கை நான் டீலில் விட்டேன். ஸோ ஐம் பிளானிங் டு ரீட் திஸ் மை கிராண்ட் மதர் சென்ஸ் ஹர் ரிகார்ட்ஸ் அண்ட் அப்பாலஜிஸ் புக் ஆன் மே மந்த் ஐ கெஸ். ஸோ ஜூனுக்கு வந்து பியர் டவுனோட பார்ட் 1 படிக்க போகிறேன். சி ஹவு சார்ட்டட் ஐ எம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் வாங்கின புக் வந்து த டீல் ஆஃப் அ லைஃப் டைம், அனதர் ஃப்ரெட்ரிக் பேக்மேன் புக். மார்ச் மந்த் படிக்கிறதுக்காக நான் இந்த புக்கு வாங்கினேன். அடுத்தது வந்து 1000+ லிட்டில் திங்ஸ் ஹாப்பி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டூ டிஃப்ரெண்ட்லி அப்படின்னு ஒரு புக்கு. இது நிஜமாக வெரி ரேண்டம் பர்ச்சேஸ். நான் வந்து இந்த புக்கை பற்றி ஐ திங்க் பின்ட்ரெஸ்ட்டில் யாரோ இந்த புக்கை பற்றி ஏதோ ஒரு அனோட்டேஷன் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இம்மீடியட்லி ஆர்டர் இட் இன் அமேசான் அண்ட் ஐ டோன்ட் ஈவன் ரிக்ரெட். ஆஃப் லேட் ஐ ஹவ் பீன் ரீடிங் லாட் ஆஃப்
செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். நான் வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து ரெகுலராக படிக்கிற பர்சன் கிடையாது. செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் இஸ் நாட் ஈவன் மை ஃபேவரட் ஜானர் அட் ஆல். பட் சில டைம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் லோவாக இருக்கிறப்போ, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து it will help you. So I'm in that phase, so I'm very picky with my self help books also. அதனால I don't know, இந்த புக் வந்து நான் வாங்கியிருக்கேன், எனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. I just saw some quotes about this book and இந்த புக்கில் இருந்து ஒரு சில pages and referenceலாம் பார்த்தேன். I liked it and I bought it. Pretty much the story of every book lover. Okay, இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு நான் ரீடிங் ரேப் பண்ண போகிறேன், பிகாஸ் இட்ஸ் பீன் வெரி லாங் சின்ஸ் ஐ ரெட் தோஸ் புக்ஸ். ஃபர்ஸ்ட் புக் வந்து நான் இந்த ஃபிசிக்கல் காப்பீஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன், ஸோ இட் வில் பி ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து மை ஃபேவரட், த பாய், த மோல், த ஃபாக்ஸ் அண்ட் த ஹார்ஸ். இது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் ரீட். நீங்கள் லைஃப்பில் வந்து எங்கேயோ ஒரு ஸ்ட்ரக்காக நிற்கிறீங்கன்னா இந்த புக் படிக்கிறப்போ இட் இஸ் அ செல்ஃப் ஹெல்ப் புக், பட் ஒரு மாதிரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணும் இந்த புக்கு. நான் இது வந்து கிராஸ்வேர்டில் வாங்கினேன். எந்த மால் கிராஸ்வேர்ட்? நெக்ஸஸ் சாந்தி நிகேதன் மால், பெங்களூர், அங்கே இருக்கிற கிராஸ்வேர்டில் வாங்கினேன். ஸோ இந்த புக்கை நீங்கள் இப்படி ரேண்டமாக ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு லைன் படித்தா கூட இட் வில் மேக் சென்ஸ். ஸோ இப்போ இந்த லைன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா, isn't it odd we can only see our outsides but nearly everything happens on the inside. நம்ம எல்லாமே வந்து வெளில இருந்து தான் பார்க்குறோம், ஆனால் isn't it strange, எல்லா விஷயமே உள்ளே இருந்து தான் நடக்குது. லைக் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ப்ராசஸிங் எல்லாமே உள்ளே தான் நடக்குது. நத்திங் இஸ் ஹேப்பனிங் த அவுட் சைட் பட் வி ஆர் லுக்கிங் ஒன்லி அட் த அவுட் சைட் அப்படின்னு. ஸோ இது என்ன கதை அப்படின்னா, இந்த இதிலே வர மாதிரி ஒரு ஹார்ஸு, ஒரு மோலு, ஒரு ஃபாக்ஸு, ஒரு ஹார்ஸ், த பாய், த மோல், இவங்க 4 பேரும் பண்ணுற கான்வர்சேஷன் தான். இவங்க அங்கேருந்து எப்படி அவங்க ஆக்சுவலி வெயிட், இந்த புக்கு வந்து கோட்டாக நீங்கள் பார்த்தா வெறும் கோட்டாக இருக்கும், பிக்சர்ஸ் பார்த்தா பிக்சர்ஸும் இருக்கும், ஒரு மாதிரி சூதிங்காக இருக்கும் இந்த புக்கு படிக்கவே. பிகாஸ் ஆஃப் த வே திஸ் புக் இஸ் ப்ரெசன்டட், லைக் இந்த கவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளேயுமே நிறைய வாட்டர் பெயிண்டிங் இருக்கும், ஃபான்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி மைண்டை காம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக பார்த்தா ஸ்டோரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஒரு கம்பேனியனாக பார்த்தா இது ஒரு கம்பேனியன். இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்து சிம்பிளான கோட்ஸு, அழகான வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் இப்படி தான் இருக்கும். பட் ஒரு கோட்டுமே வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கோட் எதுனா, ஐ மீன் தெர் ஆர் ஸோ மெனி கோட்ஸ். லவ் டசன்ட் நீட் யூ டு பி எக்ஸ்ட்ராடினரின்னு ஒரு கோட் இருக்கும், அது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னொன்று, வாட் இஸ் த பிரேவஸ்ட் திங் யூ ஹாவ் எவர் செட் அப்படின்னு அந்த பையன் கேட்குறப்போ அந்த ஹார்ஸ் சொல்லும் ஹெல்ப் நம்ம கேட்கறது வந்து எவ்வளோ ஒரு தைரியமான விஷயம். அதை வந்து அது இந்த படிக்கிறப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஆமாம் இல்லை நம்ம எப்போ லோவாக இருக்கோம், ஏதாவது நமக்கு பிரச்சனைனா நம்ம ஹெல்ப் கேட்க ரொம்ப யோசிப்போம். ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இட் செல்ஃப் இஸ் த பிரேவஸ்ட் திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் வரும். ஸோ இது என்னென்னா, ஒரு பையன் இருப்பான், அந்த பையன் வந்து அந்த ஒரு மோல், ஒரு ஃபாக்ஸ், அதான் நரி, அந்த பறவை, அதுக்கப்புறம் ஒரு குதிரை இவங்களை தேடி போகிறப்போ வாழ்க்கையை பற்றி அவங்க பேசிகிட்டே போவாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் இந்த புக்கு ஃபுல்லாக. வாழ்க்கையோட பயம் என்ன, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, உண்மையிலே லைஃப்க்கு வந்து எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் இந்த புக் வந்து வைக்கும். ஒரு கேரக்டருமே ஒரு டைமென்ஷனில் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேரக்டர் வந்து ஃபுல்லாக, இப்போ ஹார்ஸ் எடுத்துக்கிட்டால் ஹார்ஸ் ஃபுல்லாக பிரேவாக இருக்கிறது, அதை பற்றி பேசுவோம். அது மாதிரி ஒரு கேரக்டர் இதில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வேர்ல்டு லைஃப்பை பற்றி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல புக்கு படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்ணை மூடிட்டு படிக்க வேண்டிய புக் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓகே, த கம்ஃபர்ட் புக் பை மேட் ஹை. நிஜமாகவே த கம்ஃபர்ட் புக், திஸ் இஸ் எட் அனதர் செல்ஃப் ஹெல்ப் புக் தான் இதுவுமே. இது வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஸ்டோரிஸ், கன்சலேஷன், சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு எழுதின புக் இது. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நீங்கள் ரேண்டமாக இப்படி ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கூட படிக்கலாம், இட் வுட் மேக் சென்ஸ். அந்த மாதிரி இதில் சடனாக ரெசிபிஸ் வரும், அப்போ அவருக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் வரும், புக்கு வரும், கோட்ஸ் வரும், ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த புக்கே. நம்ம அகெயின் திஸ் இஸ் செல்ஃப் ஹெல்ப் புக்குங்கிறதுனால மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன், லைஃப் லெசன்லாம் வரும். பட் ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியோடு வரும். சில சாப்டரில் ஸ்டோரியே இருக்காது, அப்படியே கோட் மட்டும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரியலி அ கம்ஃபர்ட் புக். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஏதோ ஒன்று, இந்த புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறப்போ யூ வில் ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். உங்கள் மனசில் இருக்கிற நிறைய கேள்வி அதெல்லாம் போய் கொஞ்சம் காம் டவுன் ஆகி யூ ஃபீல் பெட்டர். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ சம் டஃப் ஃபேஸ், திஸ் இஸ் அ புக்
யூ மஸ்ட் அண்ட் யூ ஷுட் ரீட். ஏன்னா நான் வந்து இந்த புக்கு படிக்கிறப்போ ஐ வாஸ் கோயிங் த்ரூ சம் லோ ஃபேஸ். ஸோ எனக்கு இதை படிக்கிறப்போ ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, நத்திங் இஸ் ரியலி தட் பேட், எவ்ரி திங் இஸ் பேரபிள், எல்லாமே மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இந்த புக் கொடுக்கும். I'll just tell one quote that I liked the most from this book. You are okay. You may feel like you are in a nightmare. Your mind might be beating you up. You may think you're not going to make it. But remember a time you felt bad before and think of something good happened since. In the interim, that specific goodness may or may not happen again. But some goodness will. Just wait. இது என்னன்னா, யூ ஆர் ஓகே. உங்களுக்கு இப்போ ஏதோ வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, உங்கள் மனசு வந்து அதை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இதுலேருந்து என்னால் மீளவே முடியாது, நான் இதிலே ஸ்ட்ரக் ஆகிட்டேன், இதுக்கு சொல்யூஷனே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ திங்க் ஆஃப் அ டைம் இந்த மாதிரி ஒரு பேடான சுச்சுவேஷன் வந்திருக்கும். நீங்கள் நல்லதே நடக்காதுன்னு நினச்சப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும். அதே மாதிரி இப்போவும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த அளவுக்கு அது நல்லதா இல்லைன்னா கூட ரிமெம்பர் சம் குட்னஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ நான் வந்து இது படிக்கிறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நம்ம பெரிய ப்ராப்ளம்னு ஒன்றுக்கு ஒன்று பண்ணியிருப்போம் தெரியுமா, அதெல்லாம் இப்போ ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளமை கோத்ரூ பண்ணுறீங்களோ ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்ளமை பற்றி யோசிக்கிறப்போ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா, இதுக்கெல்லாம் நான் அழுதனா அப்படின்னு தோணும். ஸோ தட் இஸ் வாட் லைஃப் இஸ். அது அந்த மாதிரி நிறைய விஷயத்தை இந்த புக் வந்து அதை தான் டிஸ்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பிரிதல் நிமித்தம் பை ஜான்சி குமரேசன். திஸ் இஸ் அ ரிவ்யூ காப்பி விச் ஐ காட் ஃப்ரம் த ஆத்தர் ஹர் செல்ஃப். இது வந்து ஒரு பிரிதல் நிமித்தம் பேரில் இருக்கிற மாதிரி முழுக்க முழுக்க ஒரு அழகாக காதலிச்சு பிரிஞ்சு போன அந்த பிரிஞ்சு போன ஏக்கம், ஏன் நீ என்னை விட்டு போன அந்த கேள்வி, இந்த காதல் நல்லா தானே இருந்தது, இந்த காதல் எனக்கு இந்த மாதிரியான உணர்வுகளை கொடுத்தது, ஏன் உனக்கு அந்த மாதிரியான உணர்வுகளை கொடுக்கல அப்படிங்கிற ஏக்கம், இதை சுற்றி தான் இந்த கவிதை ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஐ ஃபர்காட் டு கிவ் த ரேட்டிங். இதுக்கு வந்து 5 ஸ்டார், கம்ஃபர்ட் புக்குக்கும் 5 ஸ்டார், பிரிதல் நிமித்தம் இதுக்கு வந்து 4 ஸ்டார். ஸோ இந்த புக் வந்து என்னென்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவிதை என்னோடய ஃபர்ஸ்ட் புக்கே நான் படிச்சிருக்கேன், அதுவும் போயம் தான், நல்லாயிருக்கும். இந்த புக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிதல், அந்த ஏக்கம், அதை சுற்றின கவிதை தான். இப்போ நான் வந்து இதில் இருக்கிற ஒரு கவிதை படிக்கிறேன். ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் கன்வின்சிங் யூ டு ரீட் திஸ் புக். நான் ஆல்ரெடி இதில் இருக்கிற ஒரு கவிதையை படித்து நான் இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருந்தேன். Okay, I don't know which one I should read because there are so many beautiful poems in this book. கடைசி சந்திப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டேன். எனிவே, காதலானது மறைந்துடுமா அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் பிரிந்து விட்டோம், அவரவர் பாதையினில் தனித்து சுதந்திரமாக பயணிக்க இருக்கிறோம். நாம் சேர்ந்திருந்த நாள்கள் எல்லாம் சிறிது சிறிதாய் நம் வாழ்வின் பயணங்களில் மறைந்துவிடப் போகிறது. ஆனால் இந்த உலகின் பயணத்தில் மனிதர்கள் மறைவார்களை தவிர காதலானது மறைந்திடுமா? ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு பாதையும் எத்தனையோ உயிர்களின் மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஞாபகங்களை என்றென்றும் சுமந்து கொண்டுதான் இருக்கும். காதலித்தவர்கள் பிரிந்தாலும் காதலானது காலங்களை கடந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு காதலும் அதனால் கிடைத்த அன்பும் இப்புவியை இயங்கச் செய்து காதலை வாழ வைத்து கொண்டே இருக்கிறது. பிரிவென்பது காதலித்த நபர்களுக்கு மட்டுமே, ஆனால் காதலுக்கு பிரிவென்பது என்றென்றும் இருக்க போவதில்லை. ஸோ இந்த மாதிரி அழகான கவிதையால் நிறைஞ்சிருக்கிற புக் இது. ரொம்ப லைக் இன்டென்ஸாக இருக்கும் இதில் வர இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பிரேக்கப்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது படிக்கிறப்போ உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனிவே, திஸ் இஸ் த தேர்ட் புக். நெக்ஸ்ட் வந்து ஆதிரா, இது எழுதினவர் வந்து ஆதித்யன். இந்த புக் வந்து இட்ஸ் ரிவ்யூ காப்பி அகெயின் ஃப்ரம் த ஆத்தர். இதுக்கு நான் கொடுத்த ரேட்டிங் வந்து 4 ஸ்டார். ஆக்சுவலி இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இஸ்ரோவில் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கேன். நான் இப்போ தான் வந்து பிக் பேங் தியரி ஒரு 3ஆவது தடவை ரீவாட்ச் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யங் ஷெல்டன் பார்த்து முடிச்சு ஸ்டார்ட் வாட்சிங் பிக் பேங் தியரி. ஸோ இதில் நாசா, இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் வரவே ஓகே வா பிக் பேங் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த புக்கை படித்தேன். என்னதுன்னா, ஒரு சயின்டிஸ்ட் இருப்பார் இஸ்ரோவில். அவருக்கு வந்து 2060 அந்த டைம் பீரியட்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, ஒரு பொண்ணு வந்து பிறப்பாங்க, அவங்க பேர் வந்து ஆதிரா. அந்த பொண்ணு வந்து இன்னும் ஒரு 4 நாளில் பிறக்க போகுது அந்த குழந்தை. அந்த பொண்ணு தான் வந்து பெருசாகி ப்ரைம் மினிஸ்டர் ஆவா. அவளுக்கு இப்போ உயிருக்கு ஒரு ஆபத்து வருது. அந்த உயிருக்கு செத்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்.
அவள் ஆபத்துலேருந்து அவளை காப்பாற்றணும்னா இப்போலேருந்து நீங்கள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட்க்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த சயின்டிஸ்ட் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, ரீசெண்டாக ப்ரெக்னென்ட் ஆகி அட்மிட் ஆகி ப்ரெசர்வ் வார்டில் இருக்கிற எல்லார் இடத்துலையும் போய் என்கொயரி பண்ணுறாரு. குழந்தை பிறக்கிற அந்த டேட்டும் சொல்லிட்டாங்க அவங்க எப்போ பிறக்கணும். ஸோ அந்த டேட்டில் போய் அவர் செக் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிட்டே இருக்காரு. அவங்க ஒரு அடையாளம் சொல்லியிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு வந்து 6 விரல் இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்ன அடையாளத்தில் யாருமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவர் அப்படியே வெக்ஸாக இருக்கிறப்போ அவருக்கு அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வரும், அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து, நமக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஆதிரான்னு பேர் வச்சுருப்போம். ஏன் அந்த ஆதிரா பேர்னா அவங்க ஹஸ்பண்ட் பேரும் ஒய்ஃப் பேரையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அவே தி ஸ்பாய்லர். ஸோ இவன் போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு 6 விரல் இருக்கும். அப்போ தான் எனக்கு தோணும், ஆல்ரெடா ஃப்யூச்சர்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ் வந்து நம்ம பொண்ணை காப்பாற்ற சொல்லி தானே அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி ஒரு பயங்கர ப்ரொடெக்டிவான ஃபாதராக பார்த்துப்பா. அட் த சேம் டைம் அவன் சயின்டிஸ்ட், நிறைய நாட்டுக்கு தேவையான பெரிய பெரிய முக்கியமான ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து ஆபத்தாக வந்துட்டு இருக்கும். ஸ்கூல் படிக்கிற நாள்லேருந்து இந்த பொண்ணுக்கு ஆபத்துக்கு வரும். இன்னொரு கேங்கும் வந்து இந்த பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீறி இந்த பொண்ணு வந்து எப்படி வளர்றாங்கிறது தான் கதையே. ஈவன் தான் நமக்கு தெரியும் ஃப்யூச்சரில் அந்த பொண்ணு பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாங்கிறது தெரிஞ்சாலும் அவள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கான அந்த ஜேர்னியை தான் இந்த புக் வந்து டிஸ்கிரைப் பண்ணும். எப்படிலாம் அவள் ரொம்ப ஷீ இஸ் வெரி வெரி மல்டி டேலண்டட், அடிதடி, அதுக்கப்புறம் நாலேஜ் லெவல், இன்ஃபர்மேஷனை ஹேண்டில் பண்ணுறது, லாயரை வேறு படிச்சிருப்பாள் அந்த பொண்ணு. ஸோ ஷீ சூப்பர் டேலண்டட். அவளோட ஜேர்னி எப்படி இருக்குங்கிறது தான் வந்து இந்த கதை ஆதிரா சாப்டர் 1. ஆக்சுவலி இந்த புக்குக்கு நான் ஜென்யூனாக சொல்லணும்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுத்துருப்பேன். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இன் திஸ் புக். ஸோ மேபி அது இல்லாமல் இருந்ததுதான் இந்த புக் வந்து நான் 5 ஸ்டார் கொடுத்துருப்பேன். சி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆர் ஓகே, அங்கங்கே 1-2 இருந்ததுன்னா ஓகே. பட் த்ரூ அவுட் நீங்கள் வந்து சென்டென்ஸ் எரர், ஸ்பெல்லிங் பார்க்குறப்போ படிக்கிற அந்த ஸ்பீட் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரப்ட் ஆகும். தட் இஸ் that's what I felt in this book. Even I mentioned in my review. பட் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் கடந்து இது ஒரு ஸ்டோரிக்காக இது நீங்கள் படிக்கலாம். ரைட்டிங்கும் வந்து ரொம்ப சிம்பிளான ரைட்டிங் தான். ஸ்டோரி ஃப்ளோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் அ புக் that I enjoyed so much because of the story. The way it is written is also okay good, but ஸ்டோரினால எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன், பொலிட்டிக்கல் த்ரில்லர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதி ஒரு கம்பைன்ட் எலமெண்ட்டாக இருந்ததுனால I really loved this book so much. Next வந்து Brit Mary was here. Brit Maryங்கிறவங்க வந்து ஒரு வயசானவங்க, அவங்க 50+ வச்சுக்கலாமா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை சீட் பண்ணிடுவாங்க. வேறு ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க ஹஸ்பண்டை விட்டு இவங்க வெளில வந்துடுவாங்க, தனியாக வந்துடுவாங்க. ஒரு சின்ன டவுனுக்கு வந்து இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வருவாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, அவர் ஏற்கனவே ஹி வாஸ் மேரிட், பட் அந்த மேரேஜ் செட் ஆகாமல் அதுக்கப்புறம் இவங்களை நெய்பர்ஸ் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவர் பிரிட் மேரியை கல்யாணம் பண்ணுறப்போ அவருக்கு ஆல்ரெடி 2 பொண்ணு வேறு இருக்கும். ஸோ அந்த பசங்களையும் எல்லாத்தையும் வளர்த்து பார்த்தது எல்லாமே வந்து ஆக்சுவலி பிரிட் மேரி தான். ஸோ சின்ன கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த பசங்களை பார்த்துக்கிட்டது, இவரை பார்த்துக்கிட்டது, வீட்டை பார்த்துக்கிட்டது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்காகவே ஒரு லைஃப் வாழ்ந்தாங்க பிரிட் மேரி. பிரிட் மேரி சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்குமே அவங்களுக்குன்னு எதுவுமே அவங்க பண்ணதே இல்லை. பிறந்ததுலேருந்தே அந்த அம்மா அப்படிதான். எல்லாமே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குங்கிற மாதிரி எல்லாமே அடுத்தவங்களுக்கு தான். அவங்களுக்கு வந்து ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. அந்த ட்வின் சிஸ்டர் செத்து போயிடுவாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அவளுக்கு பதில் நீ போயிருக்கலாமே அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ட்ராமாவும் இருக்குது அவங்களுக்கு, அந்த அன்பே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் வந்து இவர்கிட்ட கிடைக்கிறப்போ கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா, ஏமாற்றிட்டாரா, அப்படியே அவங்க ஒரு டவுனுக்கு வராங்க. ஸோ பிரிட் மேரிக்கு என்ன பயம்னா, நம்ம தனியாக இருக்கோம். ஒரு நியூஸ் பேப்பரில் ஒன்று படிச்சிருப்பாங்க, ஒருத்தர் வந்து செத்து போய் 3 நாள் கழிச்சு தான் அவங்க பாடியே கிடச்சிது, டிகே ஸ்மெல் வரப்போ தான் கிடச்சிது தனியாக இருந்தவங்க அப்படின்னு. ஸோ அதை பார்த்து எங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம தனியாகவே இருந்து நம்ம செத்து போயிட்டா நம்ம பாடி டிகே ஆகிடும், நம்ம நாற்றம் அடிக்கும், நம்மளை வந்து பார்ப்பாங்களே அப்படின்னு. அவங்க ரொம்ப கிளென்லினஸ், எக்ஸ்ட்ரீம் ஓசிடி. ஃப்ரெண்ட்ஸ் மோனிகாவை விட ஒரு into 100 போட்டுக்கோங்களேன். அதான் பிரிட் மேரி. எக்ஸ்ட்ரீம் ஓசிடி. உங்களுக்கு க்ளீனாக இருக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு ஹேர் செட் பண்ணுறதுலேருந்து ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நீட்டாக பண்ணுவாங்க. அந்த வயசுக்கும் அவங்களோட டிசிப்ளினுக்கும் வந்து வாவ் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரிட் மேரி வந்து எதுக்கு இப்போ தனியாக ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலை வாங்கணும்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் உட்காடுறாங்க. அங்கே தான் கதையாக ஆரம்பிக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் எனக்கு என்ன வேலை வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை வாங்குவாங்க. அந்த வேலை என்னென்னா, ஒரு டவுனில் வந்து இட்ஸ் லைக் ஃபுட்பால் கோச், ஓல்ட் ஏஜ் ஹோம் அப்படின்னு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஐ forgot the exact name actually. Okay, I may need to use my iPad.
ஸோ இவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சென்டரில் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். அந்த பொண்ணு கூட சண்டை போட்டு ஒரு வேலையை வந்து வாங்கிடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. அப்போ வந்து அவங்க காரில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த காரை சரி பண்ணுறதுக்காக ஒருத்தட்ட கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஆன் த வே ஃபுல்லாக அவங்க மீட் பண்ணுற பீப்புளை பற்றின ஒரு ஜேர்னி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அந்த கதை போகும். பிரிட்மேரிக்கு மெயினாக வந்து அதான், அவங்க ஒரு வேலை தேடி ஒரு ஊருக்கு போகிற ரீசனே என்னென்னா, ஷி டசன்ட் வாண்ட் டு பி அலோன், ஷி டசன்ட் வாண்ட் டு டை அலோன். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற அதிகபட்ச காரணமே. இந்த மாதிரி இருக்கிற பிரிட்மேரிக்கு வந்து ஒரு நாள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா, ஃபுட்பால் கோச்சாக ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வேறு வழி இல்லாமல் அவங்க கோச் ஆவாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்மேரியோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமான ஒரு ஃபுட்பால் அப்சஸ்ட் பைத்தியம் அவர். ஸோ அவருக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரிட்மேரிக்கும் அதனால் ஃபுட்பால் பற்றி தெரியும். எப்போவுமே அவன் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட்பாலாக இதுவான்னு கேட்டால் அவர் ஃபுட்பால் தான் சூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ பிரிட்மேரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப்பில் இருந்துட்டு அந்த ரொட்டீன்லேருந்து இப்போ அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் இருக்கும். எப்படின்னா, நைட்டு ஆனால் கார் ஓட்ட மாட்டேன், ஏன்னா கிரிமினல்ஸ் தான் நைட்டு கார் ஓட்டுவாங்க, நான் கிரிமினல் இல்லை, நான் ஏன் கார் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி தேடி போகிறப்போ அதான் பேசிக்லி ஷி டசன்ட் வாண்ட் டு டை அலோன். தட் இஸ் த ரீசன் அவங்க ஜாப் தேடுறது எல்லாமே. இவங்க போர்க் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு போவாங்க. அங்கே போர்க்குங்கிற டவுன் எப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரை பற்றி தெரியும். லைக் கில்மோர் கேர்ள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ஸ் ஹாலோவில் எல்லாருக்கும் எல்லாரை பற்றி தெரியும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த டவுனும் இருக்கும். அதில் வர மாதிரி இதில் வர கேரக்டர்ஸும் நிறைய வியர்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பிடிச்சி போய்ட்டு இதில் வர எல்லா கேரக்டருமே. ஸோ சம்ஹவ் இவங்க எல்லாருமே வந்து செட் ஆகிடுவாங்க. ஸோ பிரிட்மேரி வந்து ஸ்லோவாக அந்த டவுனில் ஒரு முக்கியமான ஆளாக மாறிடுவாள். இனிஷியலாக அவங்களுக்கு செட் ஆகலாம் கூட, அப்புறமா முக்கியமான ஒரு ஆளாக மாறிடுவாள். அப்புறம் அங்கே ஒரு பீட்சா கடை இருக்கும். அங்கே இருக்கிற எலி கூடலாம் இந்த அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கிட்ட உட்காந்து ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்லாம் கேட்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரி அழகான ஒரு ஸ்டோரி. பட் பிரிட்மேரி வில் மேக் யூ க்ரை at one point. That is what all the Frederick Backman books does to you. ஸோ இதுலேயும் அது நடக்கும். பிரிட்மேரி வாஸ் ஹியர் அப்படிங்கிறது அவங்க இந்த ஊரில் இருந்தாங்க, ஒரு பாட்டாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இது அதுதான் கதையான்னு கேட்டால் கிடையாது. கிளைமேக்ஸில் வந்து அகெயின் வந்தால் வந்து நான் உன்னை ஏற்றுக்கிறேன், நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரிட்மேரிக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது முன்னாடி. ஐதர் இங்கே இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் கூட போய் ஷீ கேன் ரெஸ்யூம் த லைஃப் ஷீ லெஃப்ட் ஃபார். அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் புக். இஃப் யூ லவ் பேக்மேன் தென் யூ ஷுட் ரீட் திஸ் புக். அடுத்ததாக நான் படித்த புக் எது? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் பெத்தவன் பற்றி சொல்லுவேன். பெத்தவன் பை இமயம். இமயம் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ரைட்டர். இது வந்து நான் அவரோட 2வது புக்குன்னு நினைக்கிறேன் நான் படிக்கிறது. பெத்தவன் வந்து சிம்பிள் கதை தான். எனக்கு டக்குன்னு இதை பார்த்தப்போ அந்த சாய் பல்லவி நடித்த பாவக்கதைகள் அந்த இதுதான் ஞாபகம் வந்தது. ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் இது ஆகுமோன்னு நினச்சேன். இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஒரு அப்பா, 2 பொண்ணு, அவருக்கு மனைவி, அந்த அப்பாவுக்கு ஒரு அம்மா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டி, இவங்க எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. அவங்க பொண்ணு வந்து வேறு ஜாதி விட்டு ஒரு போலீஸ்காரனை லவ் பண்ணிவிடுவாங்க. அதனால ஊரே அவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுச்சு. உன் பொண்ணை வந்து நீ கொலை பண்ணி போட்டுருன்னு சொல்லுவாங்க. மனசாட்சியே இல்லாமல் வார்னிங் கொடுக்கலாம், அதெல்லாம் இல்லை, கொலை பண்ணிடு அப்படின்வாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஜாதியிலே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் நடக்காது. அவங்க என்ன சொல்யூஷன் பண்ணாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஓன்ட் ஹேப்பன். ஒரு பாயிண்ட் அவங்க அப்பா வந்து விஷம் வந்து வச்சுட்டு போயிடுவார். நீ குடிச்சு செத்துரு, தூக்கு கயிறு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போயிடுவார், இதை மாட்டி செத்துரு அப்படின்னு அவங்க அப்பாவே பொண்ணுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுப்பாரு. ஏன்? சொசைட்டியோட ப்ரெஷர்னால. ஸோ ஒரு பாயிண்ட் வருது, பஞ்சாயத்தை கூட்டி இப்போ நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், உன் பொண்ணு இந்த டேட்குள்ளே செத்து போகலன்னா இது வேறு மாதிரி போகணுன்னு அவங்க அப்பா சொல்லுவார். இந்த டேட்குள்ளே என் பொண்ணு உயிர் போகலைன்னா என் உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருங்கிறது தான் கதை. அவர் என்ன கான்வர்சேஷன் வைக்கிறாரு, என்ன மாதிரி இது போகுதுங்கிறது. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஆஃப்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் திஸ். அதான் ஸ்பாய்லர் ஆகிடும். பெத்தவன் எல்லாரும் படித்து இட் வில் மேக் யூ க்ரை, ட்ரஸ்ட் மீ. லாஸ்ட் 2 பேஜஸ் நீங்கள் படிக்கிறப்போ ஐதர் நீங்கள் அழுவீங்க, இல்லைனா சோகம் அப்படி முட்டிட்டு நிற்கும். இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் புக். இந்த வே இட் இஸ் ரிட்டன், அதுக்காகவே இந்த புக்கை வந்து திரும்ப படிக்கலாம். அடுத்தது வந்து வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் அப்படின்னு. ஓகே, உங்கள் பேரே எனக்கு தெரியல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சி அடிஷி ஷிமாமாண்டா யோசி அடிஷி தான் இவங்க பேர். இட்ஸ் அ வெரி குட்டி புக் ஆக்சுவலி. ஐ ரெட் திஸ் ஃபார் மை புக் கிளப். மொத்தமே 26 பேஜஸ் தான் இருக்கும். இது வந்து என்னென்னா ஃபெமினிசம் பற்றின புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது. அதை புரிய வைக்கிற ஒரு புக்கு தான். இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ டோன்ட் நோ வாட் ஃபெமினிசம் இஸ், ஃபெமினிசம் அப்படின்னா பொண்ணுங்க வந்து பசங்க மாதிரியே எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனில் இருந்தீங்கன்னா, நோ, தட்ஸ் நாட் வாட் ஃபெமினிசம் இஸ். ஃபெமினிசமோட இன்டெப்த் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து இந்த புக்கே.
அவங்களோட சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆரம்பித்து அவங்க வேலைக்கு போய் பெருசாகிற வரைக்கும் இந்த ஃபெமினிசம்ங்கிற விஷயம் எந்த மாதிரியெல்லாம் அவங்களோட புரிதல் வந்திருக்கு. அதுதான் வந்து இந்த புக்கே. இட்ஸ் அ வெரி ஷார்ட் ரீட். அவங்க டெட் டாக்கில் பேசின அந்த கான்வர்சேஷனை ஒரு எஸ்ஸேவை புக்காக போட்டிருப்பாங்க. ஸோ இது கிண்டிலில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். அண்ட் இந்த புக்கு வந்து ஐ வுட் சஜஸ்ட் பசங்க எல்லாரும் படித்து ஃபெமினிசம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லை. தெர் ஆர் மெனி விமன் அவுட் ஹியர், தே டோன்ட் நோ வாட் ஆக்சுவல் ஃபெமினிசம் இஸ். தே திங்க் பசங்க பண்ணுறதெல்லாம் நம்மளும் பண்ணால் ஃபெமினிஸ்ட்னு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் அ ப்ராப்பர் புரிதல் அபவுட் ஃபெமினிசம், தென் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் maybe only book you should read கூட சொல்லலாம், because it covers a lot of topic. So please read this book. Next in The Deal of a Lifetime. This is yet another Frederick Backman book. இதான் வந்து நான் மார்ச்க்காக படித்த Frederick Backman book. ஸோ Deal of a Lifetime என்னென்னா, ஒரு கிறிஸ்மஸ் ஈவினிங் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பார். அந்த இது வந்து ஒரு நாவல், குட்டி கதை. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பார். அதே டைமில் அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அது அவங்க அம்மாவுக்காக ஹாப்பியாக இருக்கும். இவன் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கோம், பழைக்க மாட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும். பட் ஸ்டில் ஷீ இஸ் ஹோப்ஃபுல் அண்ட் ஷீ இஸ் ஹாப்பி ஃபார் த சேக் ஆஃப் அ மதர். இவர் ஒரு பக்கம் இருப்பார். இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இவர் சுற்றி நடக்கிற மரணத்துக்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். நம்ம யமதர்மராஜான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதில் ஒரு கேரக்டர் வரும். ஒரு லேடி கோட் போட்டு வருவாங்க. அந்த கோட் போட்டு வர லேடி எப்போல்லாம் இவர் பார்க்குறாரோ அப்போல்லாம் யாரோ செத்து போயிடுவாங்க அவரோட லைஃப்பில். ஸோ இவரும் அந்த கோட் போட்ட லேடியாக அவர் ஹாஸ்பிட்டல் ரூமில் பார்க்குறாரு. ஸோ அவர் நினைக்கிறாரு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு. பட் அவர் சாக மாட்டார். அந்த பொண்ணு செத்து போயிடும், அந்த குட்டி பொண்ணு செத்து போயிடும். பட் அந்த குட்டி பொண்ணு சாகக்கூடாதுங்கிறதுக்காக இவர் ஒரு டீல் போடுவார் அந்த கோட் போட்ட கேரக்டர் கூட. அதுதான் டீல் ஆஃப் அ லைஃப் டைம். அவர் என்ன டீல் போட்டு அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறாருங்கிறது தான் கதையே. ஸோ யா, தீஸ் ஆர் த 8 books I have read. இதில் த பாய், த மோல், த ஃபாஸ்ட் அண்ட் த ஹார்ஷ்க்கு 5 star ரேட்டிங். பெத்தவன் பை இமயம் அகெயின் 5 star ரேட்டிங். வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட் பை சிமாமண்டா அடிஷி, அதுவும் 5 star. பிரிட் மேரி வாஸ் ஹியர் 5 star. செஃப் கிஸ்ஸஸ் 5 star. த கம்ஃபர்ட் புக் 5 star. ஐ திங்க் நான் படித்தது 2 ரிவ்யூ காப்பி, அதுதான் 4 star. பிசியல் நிமிதம் இஸ் ஆல்சோ 4 star. ஆதிரா இஸ் ஆல்சோ 4 star. டீல் ஆஃப் அ லைஃப் டைம் இஸ் ஆல்சோ 4 star. ஏன் நான் வந்து ஒரு ஃப்ரெட்ரிக் பேக்மேன் புக்குக்கு 4 star கொடுத்த 5 star கொடுக்கல அப்படின்னா, ஐ ஃபெல்ட் லைக் த டீல் ஆஃப் அ லைஃப் டைம் இஸ் அ வெரி குட் புக். ஐ லைக் இட், ஐ என்ஜாய்ட் இட். பட் சம்பவ நான் பிரிட் மேரி படித்ததுனால எனக்கு அது கொடுத்த 5 star ரேட்டிங் இது கொடுக்க மனசு இல்லை. இட்ஸ் லைக் இப்போ வரைக்கும் மனசில் பிரிட் மேரி ஓடிட்டே இருக்காங்க. த வே ஷி க்ளீன்ஸ் இட். அவங்க வந்து ஃபாக்ஸின் அப்புறம் ஒரு சோடியம் பைகார்பனேட்லாம் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. ஐ வாஸ் லைக் நம்மளும் இந்த மாதிரி வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணணும். ஒரு இது க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க அவங்க. ஐ டோன்ட் நோ, பிரிட் மேரி படித்ததுக்கப்புறம் இது படிக்கிறப்ப ஐ ஃபெல்ட் ஓகே 4 star இஸ் இனஃப் அப்படின்னு. ஸோ எனிவே, தீஸ் ஆர் த புக்ஸ் ஐ ரெட் இன் March. I don't know whether you are enjoying it or not. எனக்கு எவ்ரி மந்தோட ரீடிங் ரேப்பப் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணுறப்போ எனக்கே அப்போ தான் வந்து ஓகே நம்ம என்னென்ன புக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ரீகலெக்ட் பண்ண இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் நான் படித்த எல்லா புக்கோட பர்ச்சேஸ் லிங்க்கையும் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். இதில் இருக்கிற சில புக்குக்கு வந்து நான் டீட்டெயில் ரிவ்யூஸ் எல்லாம் என்னோடய WordPress பிளாகில் போட்டிருக்கேன். I'll just share that link in my description, so you can easily navigate through the reviews if you want detailed review. Anyway, that's all for this video. I hope you enjoyed it. Stay happy, stay grateful, and stay blessed. Bye.